ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதாக இனிமேட்டு வழி பிறக்கட்டும். அதே போல் நம்ம இப்போ சீரியலுக்கான ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு கொஞ்சம் நமக்கே காண்டாகிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு வந்து போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்துட்டு பிடிச்சி மீனாவை பிடிச்சி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து இவங்களுக்கு ரோஹிணிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்களா, அவங்கள வச்சு நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. அது எப்படி தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அவங்களும் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. இங்கே மீனாவை எப்படியோ சாப்பிடாமல் இவங்க இருக்காங்களா வீட்டில். மீனாவை வந்துட்டு முத்து எப்படியோ சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுகிட்டு இருக்கப்போ, வீட்டுக்கு முட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ, வந்துட்டியா எங்கே அந்த மகாராணி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கப்போ எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. நீ தானே அவளை இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் ஒன்றும் அவங்கள கூப்பிட்டு வரல இந்த வீட்டுக்கு, நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. நீ தானடி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு, நீ ஒன்னால தான், நீ ஃபஸ்ட்டு வந்தில்ல, அதனால தான் அவள் வந்து அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. எது என்னத்துக்கு பழி போடணுன்னே தெரியாமல் எல்லாத்துக்குமே மீனா மேலே தான் பழி போட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு கேஸ் தீர்ந்தாலும் மீனா தான் காரணம், பைப்பில் தண்ணி வரலனாலும் மீனா தான் காரணம்னு சொல்லி எல்லாத்துக்குமே மீனா 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 நீதான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா. முத்து வந்துட்டு இந்த அம்மா பாருப்பா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கார். என்ன பண்ணட்டுமே லைட்டாக கோவத்தில் இருக்கார்ல, அதனால வந்துட்டு அமைதியாக இருக்காரா. அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாமலை வந்துட்டு, விஜயா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்கள வார்ன் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரோஹிணிக்கு சிந்தாமணி அடைக்கலம் கொடுக்குறாங்க. இந்த வீடு நான் வாடகைக்கு தான் விட்டுருக்கேன், இதில் ஒரு போர்ஷனில் நீ தங்கிக்காமல் உனக்கு என்ன வேணால் பண்ணுமோ பண்ணிக்க, உனக்கு எந்த காசு ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிறப்போ, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் தான் என்ன புரிஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் விடுமா, இதெல்லாம் ஊரில் பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட, ஒரு பொய் சொல்லிட்ட, இதுக்காக இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான முடிவு எடுத்துகிட்டு மனக்குழப்பத்தில் போயிட்டு அங்கே ரொம்ப தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அவர் அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு. ஏன்னா தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி மது அருந்திட்டு ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்களா. ஃப்ரெண்டோட அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் இது பண்ணலை. அதுக்கப்புறம் மனோஜ் அப்படியே தள்ளாடிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா மனோஜ் இப்படி வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே வீட்டில் தள்ளாடி நிற்க, என்னையாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, தெரில பாஸு அவங்க தான் இந்த மாதிரி இதாகிடுச்சில்ல, அதான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படிங்கிறப்போ, அண்ணாமலையால் எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டிருக்கான், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றப்போ, அவங்க விஜயாவும் இந்த மாதிரி பண்ணிட்டாலே கண்டிப்பாக நான் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என் பிள்ளை இந்த மாதிரி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்துட்டு கண்டிப்பாக பிரிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை ஏன் விஜய் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாத விஜய் அப்படின்னு சொல்லி அந்த சைடு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இவங்க சிந்தாமணியும் ரோஹிணியும் வந்துட்டு பேசி வீட்டில் இருக்கிறதா ஒருத்தமே வந்துட்டு செல்வம் பார்த்துறாங்க. பார்த்துட்டு முத்துவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, முத்து இந்த மாதிரி சிந்தாமணியோட அவங்க ரோஹிணியை பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எங்கே பார்த்த அப்படிங்கிறப்போ, இந்த ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துடுறாங்களா, வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ரோஹிணி இருக்கிறத பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே தான் இவங்க கூட சேர்ந்துருக்காளா, ஏதாவது பிளான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு வீட்லேயும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி, அப்பா நான் ரோஹிணியை பார்த்தேன்ப்பா, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ, அந்த சிந்தாமணியோட தான்ப்பா ரோஹிணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறப்போ, இங்கே பாருப்பா அவள் கூட தான் அடைக்கலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்குறாங்க. பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. நீ எதுக்கு விஜயா இங்கே வந்து அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி சிந்தாமணி வர வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் மாஸ்டர் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவளை முதல்ல வீட்டை விட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. யாரை மாஸ்டர் அப்படிங்கிறப்போ, அதுதான் எங்கள் வீட்டு கூடிய கெடுத்தாலே அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை மாஸ்டர் சொல்கிறீங்க, புரியல, புரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி, நடிக்காதீங்க, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, அதான் ரோஹிணியை வீட்டில் வச்சுருக்கீங்களே அவளை முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. ரோஹிணியா, ஆமாம் கல்யாணியை வீட்டில் வச்சுருக்கீங்களா, அந்த அவளை முதல்ல அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாஸ்டர் அப்படிங்கிறப்ப எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க, ஒன்று அவங்கள வந்து அவளை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டிங்கன்னா என் கூட என் பழக்கத்தை அப்போ கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஐயோ இவ இது மாதிரி பண்ணுறாளே, இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, தெரியாமல் எதாவது பண்ணான்னு பார்த்தா எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சரி இவளுக்கு என்ன தெரியவா போகுது, சரி மாஸ்டர் அவளுக்காக நான் வந்துட்டு உங்கள் நட்பை இழக்க விரும்பலை, நான் எப்படியும் அவளை வந்து அனுப்பிச்சி விட்டுறேன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, நீ போனால் தாண்டி உனக்கு இருக்குடி வீட்டுக்கு போ, அவளை வச்சு தாண்டி நான் உன்னை அந்த வீடை மொத்தமாக வாங்க போகிறேன், உன் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்த போகிறேன்டி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்கள சரி மாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அப்போ இனிமேட்டு ஒழுங்காருங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம பழக்க வழக்கத்தை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கா தான் என்னோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.